லலிதா அம்மா சமையல் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுவையான காளான் சுக்கு, மஷ்ரூம் சுக்கு செய்வது எப்படின்னு நம்ம இன்னைக்கு சமையல்ல பார்க்கலாம். காளான் சுக்கு செய்வதற்கு தேவையான மசாலா நம்ம செய்வதற்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் சூடான சட்டியில் போட்டு வதக்கணும், வறுக்கக்கூடாது. நீங்கள் அதை வதக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் லைட்டாக வதக்கணும். சிம்மில் வச்சே வதக்குங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு தனி பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. வதக்கி வச்ச மசாலா சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தான் சுக்காவுக்கு நல்ல டேஸ்ட், அப்புறம் அந்த ஸ்மெல்லிங் கொடுக்கும். இப்போது சுக்கா செய்வதற்கு 2 கரண்டி எண்ணெயை விட்டுக்கோங்க. அதாவது ஒரு 4 இல்லை 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் சூடான பிறகு 2 பட்டை, 2 கிராம்பை எண்ணெயில் போட்டு வதக்குங்க. வதங்கின உடனே வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் எக்காரணம் கொண்டும் பொன்னிறமாக ஆக வேண்டாம். அப்படி ஆனால் சுக்கா கொஞ்சம் கசப்பு தன்மையை கொடுக்கும். அதனால் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்குங்க. கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கின உடனே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. லேசாக பொன்னிறமாக ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் முழுசாக பொன்னிறமாக ஆகக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. தேவைப்பட்டால் 2 நீட்ட மிளகாவை போட்டுக்கோங்க. இது இன்னும் அந்த சுக்காவுக்கு ஒரு சுவையை கொடுக்கும். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாவே போகிறோம். ஆல்ரெடி அதில் காரம் இருக்குது, மிளகு இருக்குது, பச்சை மிளகா இருக்குது. இருந்தாலும் இந்த பட்டை மிளகா கொஞ்சம் சுவை இன்னும் கூட்டி கொடுக்கும். 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்த மசாலாக்களையும் வதங்கின வெங்காயம் அதையும் நல்லா கிண்டுங்க. இப்போ தேவைப்படுறப்ப தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பே போதும், போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா மசாலா கிளறின பிறகு நம்ம வச்சுருக்கிற ஒரு 200 கிராம் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவோட நல்லா சேர்ற அளவுக்கு கிளறுங்க. ஒருவேளை சட்டியில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வர்றதுனால நம்ம இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்லை. அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் தேவைப்படுறப்போ ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றுங்க. நம்ம கிளறி வச்சுருக்கிற மஷ்ரூமில் இப்போது மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 2-3 நிமிடம் மீடியமில் ஃப்ளேம் வச்சு காளானை விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா காளானில் தண்ணி நல்லா விட்டு இருக்கும். இப்போ நல்லா கிளறுங்க. நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு கிளறி விடுங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுக்கா மசாலாவை சேருங்க. காளானில் சேர்ற அளவுக்கு மசாலாவை போட்டு நல்லா கிண்டுங்க. இப்போவே நல்லா அந்த ஸ்மெல், சுக்கா ஸ்மெல் நல்லா வரும். அந்த காளான் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நான்வெஜ் டிஷ்ஷு இருக்கிற அளவுக்கு அது பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு பக்கா வெஜிடேரியன் டிஷ் நான்வெஜ் ஸ்டைலில் நம்மளுக்கு இந்த சுக்கா டேஸ்ட்டும்
அந்த டெக்ஸ்சரும் கொடுக்கும். இந்த மசாலாவில் மிளகு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 30லேருந்து ஒரு 45 செகண்ட், அதாவது 30லேருந்து 45 வினாடிகள் வரைக்கும் வதக்கிட்டு உடனே ஆஃப் பண்ணுறங்க. இல்லைன்னா சுக்கா கசப்பு தன்மையை கொடுத்துரும். கடைசியாக தேவைப்பட்டால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் கொத்தமல்லி சேர்க்கிறது ஒரு நல்ல அழகை கொடுக்கும். பார்க்குறதுக்கு நான்வெஜ் சைட் டிஷ் போல் இருக்கும், ஆனால் இது பக்கா வெஜிடேரியன் டிஷ். கொஞ்ச நேரத்திலேயே மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கிற சுக்காவை நம்ம செஞ்சுருக்கோம். இதுக்கு அதிகப்படியான பொருட்கள் தேவையில்லை. மினிமமாகவே நம்ம இருக்கிற பொருட்கள், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இந்த மஷ்ரூம் சுக்காவை செஞ்சுக்கலாம். இது ரொம்ப காரமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை ஒரு ரச சாதத்துக்கோ ஒரு தயிர் சாதத்துக்கோ இல்லை ஒரு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் மஷ்ரூம் வச்சு இந்த சுக்காவை செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க பெரியவங்க நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு ஏங்கிறத விட்டுட்டு இந்த மஷ்ரூமில் சுக்காவை செஞ்சு நம்ம சொல்லி கொடுத்த அந்த ரெசிபி முறையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.